வணக்கம் அன்புள்ளங்களுக்கு, இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம். ஆமாங்க, இது ஒரு சப்பரம். அதாவது தென் மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் வல்லம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பங்குனி மாதம் 2ஆம் செவ்வாய் இந்த சப்பரம் ரெடி ஆகுங்க. இந்த கோயில் திருவிழாவில் இந்த சப்பரம் ரெடி ஆகும். இந்த சப்பரம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் வேலை பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு 25 பேர் வேலை பார்த்துருக்கோம். 25 பேர் இருந்து இதெல்லாம் ரெடி பண்ண காரணத்தினால தான் 3 நாள் கரெக்டாக கணக்குக்கு 75 பேர் வேலை இது பார்த்தனால தான் இவ்வளோ வேலையை ரெடி ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி உங்கள் ஊர்லேயும் தேர் இந்த மாதிரி இழுத்த அனுபவங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது ரெடி செஞ்சு முடிக்கையில் செவ்வாய்க்கிழமை நைட்டு மணி 2 மணி ஆயிடுச்சு. மக்கள், அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவளை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, இது எத்தனை மணிக்கு தயாராகி போகும் அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்கள் பக்தி, எங்களோட உழைப்பு எல்லாமே சேர்ந்து தான் ரெடியாக இருக்குது. அதாவது எங்கள் ஏரியாவில் சொல்லக்கூடிய நடப்பு மாலை சப்பரத்துக்கு போடக்கூடிய செவ்வரளி, வெள்ளரளி, நந்தி, கொலை, இந்த 3 வச்சு போடுற இந்த நடப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 200 மாலை அந்த சப்பரத்தில் 3-4 பக்கமும் சுற்றி கேப்பு தெரியாமல் அடைச்சி கட்டி, அந்த சைடு இந்த சைடும் 4 ஆனைக்கால், 4 பகுதியிலையும் பெரிய ஆனைக்கால் போட்டு, ஆனைக்கால் மாலை எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம். அது கூட மல்லி பசஞ்சாடி, அதில் ஒரு 4 அலசஞ்சாடியும் போட்டு, அது கூட கனகாமரத்தில் 2 அசஞ்சாடி போட்டு, உள்ள திருவாச்சி டைப்பில் இந்த துண்டு எல்லாமே நாங்கள் சேர்த்து தாங்க கட்டியிருக்கோம். இந்த வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு, அதாவது காலங்காலமாக இது செஞ்சுக்கிட்டு இருக்க காரணத்தினால இந்த வேலை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி இந்த ஊரில் வந்து சில கட்டுக்கள் இருக்குது. அந்த முறைப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மன் முன்னாடி அந்த கலர் வான வேடிக்கைகள், கலர் தீபங்களால் ஒரு முக்குக்கு முக்கு இந்த மாதிரி வச்சு நைட்டு ஊர்வலமாக போய் விடிய காலம், அதாவது புதன்கிழமை சாயந்தரம் 4 மணி ஆகுங்க. இந்த எல்லா வீடுகளுக்கும் போய் எல்லா வீட்டு வாசல் மணியாக நின்று அதற்கு தேங்காய் பழம் எல்லாம் உடைத்து அந்த அம்பாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு இது எல்லாமே செஞ்சு முடித்து சப்பர வர விடிஞ்சிரும். எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இந்த திருவிழா வந்து கோலாகலமாக நடக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் சப்பரங்கள் உண்டா, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி உண்டாங்கதையும் அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் கூட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சப்பரம் முன்னே வந்து இப்போ திரும்பி போகும். பாருங்க, இதுதான் இந்த மாதிரி சீரியல் பல்புகளோட மேலே வந்து சப்பரத்தட்டி அப்படிங்கிறது வந்து இது தென் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கும். மித்த இடங்களில் இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு செல்ஃபி ஒன்று கேமரா எடுத்து பார்த்தேன். இதுவும் எங்கள் பூக்கடை தொழிலில் இதுவும் ஒரு தொழில் தான். கிளம்பிருச்சு. மக்கள் இந்த நேரத்தில் கூட அவ்வளோ மக்கள் நின்று அதை ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. கலர் வானவேடிக்கைகளோட உங்கள் கோவில் திருவிழாவில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் கோவில் திருவிழாவுக்கு இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.